பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் தான் இந்த ரஞ்சன்குடி கோட்டை. பெரம்பலூர்ல இருந்து 17 கிலோமீட்டர்ல இந்த ரஞ்சன்குடி என்ற ஒரு சிறிய கிராமத்துல இந்த கோட்டை வந்து அமைச்சிருக்கு. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 1 கிலோமீட்டர்ல பார்த்தாவே வந்து இந்த அழகிய கோட்டை வந்து தென்படும். இந்த கோட்டை வந்து 3 பகுதிகளாக வந்து கட்டியிருக்காங்க. வட்ட வடிவ பீரங்கி மேடையுடன் கூடிய ஒரு மதில் சுவர்களை உள்ளடக்கிய ஒரு உள்கோட்டை, 6 பீரங்கி மேடைகளுடன் கீழ்கோட்டை, அவற்றின் மேல் குன்றின் மேல் உள்ள ஒரு கோட்டை என்று ஒரு 3 பகுதிகளாக சுமார் ஒரு 30 ஏக்கர் பரப்பளவுல இந்த அழகிய கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த கோட்டையை சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த கோட்டையில சுற்றிலும் வந்து ஒரு அகழி வந்து அழகிய முறையில வெட்டியிருக்காங்க. 50 அடி அகலத்திலையும் 10 அடி ஆழத்திலையும் இந்த அகழி வந்து வெட்டப்பட்டிருக்கு. உள்கோட்டையில சதுர வடிவுல 2 குளங்கள் வந்து இருக்கு. அதே போல பல்வேறு இடங்கள்ல வந்து நீர்த்தேக்க தொட்டியுடன் இணைந்த கிணறுகள் இருக்கு. இந்த கோட்டையில சுற்றிலும் வந்து பல்வேறு மரங்கள் இருக்கக்கூடியதால வந்து அழகான ஒரு ரம்மியமான இடமாவும் இந்த இடம் வந்து இருக்கு. இந்த கோட்டை வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோட்டையா வந்து அறியப்படுது. இந்த கோட்டையில கோயில் இருக்கு, பள்ளிவாசல் இருக்கு, கலாச்சார சின்னங்களாகவும் வரலாற்று பொக்கிஷமாகவும் இந்த கோட்டை வந்து இருக்கு. இந்த கோட்டை வந்து ஆரம்பத்துல வந்து பாண்டிய மன்னன் தூங்கானை மரவன் தான் வந்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதே போல நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலங்கள்ல வந்து அவங்க கட்டுப்பாடுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கோட்டையை மேலும் அழகுபடுத்தி இங்க கோயில்லாம் வந்து நாயக்க மன்னர்கள் தான் வந்து கட்டியிருக்காங்க. அதன் பிறகு நவாப்களின் ஆட்சி காலங்கள்ல நவாப்களின் கீழ் இந்த கோட்டை வந்து வந்திருக்கு. இந்த கோட்டையை மையமா வைத்து பல்வேறு குறுநில மன்னர்கள் வந்து ஆட்சி புரிந்திருக்காங்க. இந்த கோட்டைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாலியகண்டபுரம் இடத்துலதான் வந்து பல்வேறு போர்களும் நடைபெற்றதாக வந்து வரலாற்று சம்பவங்கள் வந்து சொல்லுது. இந்த கோட்டையின் சிறப்பம்சமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து அந்த கோட்டைக்கு போனீங்கன்னா நீங்க வந்து பார்க்கலாம். பாறையை குடைந்து கட்டப்பட்டுள்ள மழைநீர் சேகரிப்பு குளம், கருவூல சேமிப்பு அறை, வெடிமருந்து கிடங்கு, தண்டனை கிணறு, தற்காப்பு வழி, சிற்பம், ஓவியம், பெரிய கற்களால் கட்டப்பட்டுள்ள அந்த அழகிய படிக்கட்டுகள், கோட்டைகள், மதில் சுவர்கள் இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கலாம். நவாப் ஆட்சி காலத்துல புட்டன்கான் அப்படிங்கிறவர் தான் இந்த கோட்டை பகுதியில மையமா வச்சு ஆட்சி புரிந்திருக்காரு. இந்த கோட்டையில் பல்வேறு இடங்கள் வந்து சிதிலம் அடைஞ்சிருக்கிறதால பல பகுதிகளை வந்து நம்மளால பார்க்க முடியாது. இந்த கோட்டையில எஞ்சி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் ஒரு வண்ணமயமாகவும் ஒரு கலை நயமிக்க இடமாகவும் வந்து இருக்கு. ரஞ்சன்குடி கோட்டை என்பது பெரம்பலூர் மாநகர்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமா வந்து இருக்கு. இந்த கோட்டையை நீங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா ரஞ்சன்குடி கோட்டையில ஒரு தடவையாவது போயிட்டு நீங்க பாத்துடுங்க. அவ்வளவு சிறப்பம்சமாக இந்த கோட்டை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு.